டிசம்பர் 28ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில மொஹல்லா ஜமாத் மாநாடு தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலே நடக்க இருக்கின்றது. அதிலே முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அந்த மாநாட்டிலே எங்களுடைய 2026 சட்டமன்ற தேர்தலிலே முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வாக்குகளை ஒன்றிணைக்கக்கூடிய திட்டங்கள் குறித்து அதில் அறிவிக்க இருக்கின்றோம். முஸ்லீம் லீக் போட்டியிடக்கூடிய தொகுதிகளையும் அதில் அடையாளப்படுத்த இருக்கின்றோம். இப்படியாக எங்களுடைய பணி தொடர்ந்து இருக்கும். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய அணிகளையும் பலப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு மதுரை ஆதீனம் குறித்த கருத்து, ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுல அவர் சொன்ன அவர் கருத்து என்ன சொன்னார்? தன்னை கொல்ல சொல்லி நடக்கிறதாகவும் அந்த கார்ல வந்தவர் குல்லா போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் ஒரு வீடியோ குல்லா போட்டவங்க எல்லாம் முஸ்லீம் இல்ல, குல்லா போடாதவங்களும் முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல முடியாது. குல்லா போட்டவங்க எல்லாம் முஸ்லீமா? எம்ஜிஆர் குல்லா போட்டிருந்தாரு. குல்லா போட்டதுக்கும் முஸ்லீம்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால நாங்க சொல்றோமே, தீவிரவாதங்கிறது தனி இடம். எந்த மதமும் தீவிரவாதத்தை சொல்லவில்லை. தீவிரவாத நடவடிக்கைகளை எந்த மதத்தோடும் ஒப்பிட்டு பேசுவதையோ அடையாளப்படுத்துவதையோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து கண்டித்து வருகின்றது. அந்த போர்டு தான் நாங்கள் இப்போ காஷ்மீர் பயங்கரவாதத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். காஷ்மீர் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்ததை கண்டித்திருக்கிறார்கள். அதெல்லாம் இது முக்கியமான விஷயம். காஷ்மீரில் வாழக்கூடிய எல்லா மக்களும் ஒன்றிணைந்து அந்த படுகொலையை வன்மையாக கண்டித்து அறிக்கை விட்டு மட்டும் இல்லை, பேரணி நடத்தியிருக்கிறாங்க. அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடிய நடவடிக்கை. எனவே அந்த அடையாளத்தோட தான் செய்யணுமே தவிர மத அடையாளத்தோட எதையும் சொல்லக்கூடாது. விஜயனுடைய வருகை ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம். புது புது கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலையும் வரதான் செய்யும். அவருடைய கொள்கை என்ன, அவர் எப்படி தேர்தலை சந்திக்க போறாரு என்னங்கிறதெல்லாம் தேர்தலை ஒட்டி தான் இருக்குமே தவிர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இந்திய நாட்டுக்கு எதிரான கட்சி, அரசமைப்பு சட்டத்துக்கு முரணான கட்சி. எனவே பிஜேபியை எதிர்த்து அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணையக்கூடிய வகையிலே எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். தேசிய அளவிலே காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியிலே நாங்கள் இருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கின்றோம். எனவே இந்த வாக்குகள் பிரியக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். 3வது அணி 4வது அணிக்குன்னு ஓட்டு போட்டாங்கன்னா அது எதிரணிக்கு தான் பயன்பெறுமே தவிர அது உண்மையான மதசார்பற்ற சக்திகளுடைய வலிமையை காட்ட முடியாது. எனவே அந்த வகையில் அவர் மதசார்பற்ற கட்சிகளுக்கு அவர் ஆதரவு கொடுப்பதுதான் தார்மீக கடமையாக இருக்கிறது. மதசார்பற்ற தன்மையில் இருக்கக்கூடிய கட்சி திமுக தொடர்ந்து எதிர்கட்சியாக இருந்த காலத்திலையும் குடியுரிமை திட்டத்தை எதிர்த்து கையெழுத்து இயக்கம் நடத்தினாரு. உச்ச நீதிமன்றம் போனாரு. ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அதே நிலைப்பாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டாரு. வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டாரு. அவங்களுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு, கோஷங்களுக்கு போயிருக்கிறாரு. கொள்கை ரீதியாக நாங்கள் இருக்கிறோம். மற்ற கட்சிகள் யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால அதை பற்றி இப்போ சொல்றதுங்கிறது அறிவுடையமாக இருக்காது. தேர்தல் கிளம்பு வரும்போது பல பேர் வருவாங்க போவாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியும். ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். உடனடியாக செய்ய வேண்டும். ஜாதி இஸ்லாமில் கிடையாது. ஆனால் உண்மையான இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை எத்தனைங்கிறது எங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால்தான் அதில் எம்பிசி கோட்டால பயன்பெறுவார்கள். எல்லா சமுதாய மக்களும் அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படையிலே பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்பதுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கை. காயிதே மில்லத் காலம் தொட்டு எல்லா சமூகம் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அந்த அடிப்படையில் அதை செய்யணும்னு சொன்னா, ப்ரொபோஷனல் விகிதாச்சார இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னா உண்மையான கணக்கெடுப்பு இருக்கும். எனவே அதை வரவேற்கின்றோம். தேர்தலுக்காக அறிவிச்சுட்டு மறந்துடக்கூடாது. உடனடியாக அந்த கால நிர்ணயம் செய்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் இந்திய அரசாங்கம் முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம்.